மக்களே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடில் ரோஜா செடி நட்டாங்க. நம்ம ஆல்ரெடி 2 மாதம் கீரை போட்டு ஈல்டு எடுத்தாச்சு. சரி, எருவு கொட்டி உழுது போட்டுடலாம். ஆல்ரெடி விதை வச்சுருந்தேன். நான் ஆல்ரெடி இப்போ 2 கீரை ஆட் பண்ணுறேன். ரெட் பொன்னாங்கண்ணியும் 2 ரெட் புளிச்சக்கீரை. எனக்கு கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதனால் இறங்கிடுவேன் நான் இந்த வேலையெல்லாம். யாரையும் செய்ய விட மாட்டேன். இன்னும் இது ஒரு 15 நாளில் நல்லா வர ஆரம்பிச்சிடுங்க. அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு நல்லா க்ரோத் வரும். ஒரு 32 நாள் ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இதை நான் ஒரு மாதத்தில் ஒரு 2 நாள் போட்டு விட்ருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வாங்குகிறேன், 40 ரூபா கொடுத்து கீரை வாங்குகிறேன். அதில் பாதி குப்பை தாங்க இருக்குது. இது வந்ததுன்னா அரைக்கீரை கட் பண்ணி எடுத்துப்பேன், சிறுகீரை பிடுங்கிடுவேன், தண்டுக்கீரையும் போட்டிருக்கேன், அதுவும் கட் பண்ணி எடுத்துடுவேன், புளிச்சக்கீரையும் போட்டிருக்கேன், அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 3 வாட்டி ஈல்டு எடுத்துடலாங்க. சிறுகீரையை தவிர சாம்பல் கலந்து போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இருக்கிற விதை எறும்புக்கிட்ட கொஞ்சம் காப்பாற்றலாங்க. ஏன்னா இது ஒரு முளை போகிறதுக்கு ஒரு 3 நாள்கிட்ட ஆகும். 3 நாள் வரையும் அது இருக்கணும். ஒன்ஸு மேலே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது மாட்டு டக்குன்னு சீக்கிரமாக க்ரோத் ஆகுங்க. கீரையை பொறுத்தவரை டக்குன்னு எடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குறீங்களா அந்த காசு தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்தே ஒரு 5 விட்டால் போதும். அதுலேருந்தே நீங்கள் விதை எடுத்துடலாம்.